கொங்கணர் என்ற முனிவர் காட்டில் ஆழ்ந்த தவத்தில் இருக்கையில் மரக்கிளையில் அமர்ந்திருந்த கொக்கு ஒன்று அவர் மீது எச்சமிட்டது. கொங்கணரின் தவம் கலைந்தது. தன்னுடைய தவத்தை கலைத்த கொக்கை சினம் கொண்டு பார்த்த கொங்கணரின் கோபத்தீயில் அந்த நொடியே கொக்கு எரிந்து சாம்பலானது. சாம்பலாய் கிடந்த அந்த கொக்கை கர்வத்துடன் பார்த்த கொங்கணர் அங்கிருந்து அதே மமதையுடன் புறப்பட்டார். மிக நீண்ட தவத்தில் இருந்ததால் பசி அவரை வாட்டியது. கொக்கை எரித்த கர்வத்துடனும் பசியுடனும் யாசகம் கேட்டு சென்று நின்ற இடம் திருவள்ளுவர் வீடு. கொங்கணர் யாசகம் கேட்டு வீட்டு வாசலில் இருந்து அழைத்தாலும் கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்ததால் சற்று தாமதமாகவே வாசுகி அவருக்கு பிச்சை இடும்படி ஆனது. இதனால் ஆத்திரமடைந்த கொங்கணர், உனக்கு என்ன ஒரு அலட்சியம் என்று வாசுகியை எரிப்பது போல் பார்த்தார். ஆனால் வாசுகிக்கு எதுவும் ஆகவில்லை. மாறாக தன்னை எரிக்கும் நோக்கத்தில் பார்க்கும் கொங்கணரை பார்த்து மெல்லிய புன்னகையுடன், என்னை கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று வாசுகி அம்மையார் திருப்பி கேட்க சற்றே அதிர்ந்து போனார் கொங்கணர். எங்கோ நடந்த நிகழ்வு இந்த அம்மையாருக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வியுடன் வாசுகியை எதிர்கொள்ள முடியாமல் தலை கவிழ்ந்து நின்றார். சினம் தணிந்த கொங்கணர் ஒரு உண்மையை உணர்ந்தார். அவரவர் தர்மப்படி கடமையை தவறாமல் செய்வது, தன்னடக்கத்துடன் இருப்பது ஆகியவைகள் மனிதனை எந்த சக்தியும் ஒன்று செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார்.